இதுதான் கதிர்காம பள்ளிவாசல். சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. சாப்பாடு எடுத்துட்டு வராங்க சொல்லி. எங்கேருந்து வந்திருக்கிறீங்க? யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணத்திலிருந்து நடைபாதையில் வந்தீங்களா? எவ்வளோ காலம்? நான் எங்கேருந்து வந்து சாப்பிட்றீங்க? எங்கேருந்து வந்து? அம்மாந்தோட்டு இல்லை டியூட்டி அம்மாந்தோட்டு டீம் வந்து சாப்பிட்டு இருக்கிறாங்க. என்ன ஐயா என்ன செய்கிறீங்க நீங்கள்? நாங்கள் சித்த மருத்துவம். விலங்கலை மருத்துவம் சித்த மருத்துவர்கள். கதிராமத்தில் நைட் தங்குறோம். இன்னைக்கு தங்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எனக்கு சாப்பாடு ஆக்குறாங்க. எங்களுக்கு இந்த வள்ளி அம்மா கோயிலுக்கு போகிறதுக்கு இல்லாமல் தடங்களாக அந்த பஜனைக்கு போக முடியாமல் அப்படியே நிறுத்தி வச்சு கொடுத்தாங்க. யார் நிறுத்தி வச்சு? இப்படியே நாங்கள் என்ன செய்வோம், இப்படியே இந்த இடத்த விட்டு நாங்கள் வெளியாகிற மாதிரி எங்களுக்கு டைம் ஆகுது. நாங்களும் நிறைய நேரம் இந்த கோவில்களை சுற்றி பார்த்துக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் உண்மையை சொல்ல போனால் நாங்கள் கொஞ்சம் சனம் குறைஞ்ச டைமில் வந்து கதிராமத்தில் இருக்கிற விஷயங்களை காட்டுவோம் தான் வந்திருந்தோம். ஓரளவுக்கு நாங்கள் என்ன செஞ்சுருக்கிறோம் பார்த்துட்டோம் நினைக்கிறேன்னா. இன்னும் கொஞ்சம் இடங்கள் இருக்குது. பள்ளி மற்ற இன்னும் கொஞ்சம் கோயில்கள் இருக்குது. அது சாப்பிடணும். பள்ளிக்கு போய் தான் இனி கொஞ்சம் பசிக்குது எல்லாம் செய்யுது. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. எங்கள் கதிராமத்தில் இருக்கிற பள்ளிகளில் வந்து சமைச்சு இங்கே இருக்கிற மூவின மக்கள்களும் வந்து இந்த சாப்பாடு எடுத்துக்கொண்டு போகலாம். இடத்துல சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க சொல்லி. நமக்கு சாப்பாடு தருவாங்களா? சாப்பாடு இல்லைன்னு சொன்னா பட்டனியா? அப்படி என்று இல்லை நண்பர்களே. நின்றமான்னு சொன்னால் அப்படி எல்லாருக்கும் சாப்பாடு இருக்குது. நின்றமான்னு சொன்னால் அப்படி சாப்பாடு கிடைச்சிடும். இது வந்துட்டு மெயினாக பள்ளி தான். இது பள்ளிக்கூடம் வந்து முஸ்லீம் மக்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லா மக்களும் வந்துட்டு சாப்பாடு வந்துட்டு எடுத்துகிட்டு போகலாம். எல்லாரும் கடை ஒற்றுமையாக இருக்கிறாங்க பார்க்குறதுக்கு. நல்ல ஒரு விஷயம் உண்டு. சாப்பாடு அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கு. ஏன்னா சாப்பாடு எடுக்கிறதுக்கு தூரங்கள் போக வேண்டியிருக்கும். கடைகள் எல்லாரும் போய் இருங்க. சாப்பாடு கொண்டு வந்து கையில் கொண்டு வந்து ஆரம்பிட்டாங்க. இனி மக்களை தெரியாதா? ரெண்டு சண்டை பிடிச்சி தான் வாங்கிட்டு போகிறோம். ஏன்னா நம்பிக்கை இல்லை, முடிஞ்சிட்டு நம்மளுக்கு கிடைக்க நிற்கிறது தான். சரி, யாரோ ஒரு ஆளை சந்திக்கணும் மட்டும் சொல்லு. இவர் சாப்பாடு தாரண்டிக்கார், வாங்க அங்கே போவோம். பங்கு இருக்கு. ரைட். பாருங்க எந்த அளவுக்கு சனங்கள் இந்த இடத்துல இருக்கிறாங்கன்னு சொல்லி. இன்றைய நாள் வந்து இவங்களோட பள்ளிக்குரிய கொடியை வந்து இறக்குற நாள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ணன் அந்த கொடி அண்ணன் இருக்கிறேன்னு நினைக்கிறேன்னா அந்த கொடி இறக்கிலாம் வந்துட்டு இன்றைக்கு எல்லா ப்ரோக்ராமும் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த இஸ்லாமிய சகோதரர்கள். சாப்பிட்டு எங்கேருந்து வந்து சாப்பிடுறீங்க? எங்கேருந்து வந்து? அம்மாந்தோட்டு இல்லை டியூட்டி அம்மாந்தோட்டு டீம் வந்து சாப்பிட்டு இருக்கிறாங்க. லங்கா பாய்ஸ் சாப்பிடுங்க. ஓ கட்டாயம். எங்களை எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஓமையா கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆகும். ரைட். இங்கே வந்துட்டோம். இங்கே பள்ளிக்குரிய எங்களோட ஊரில் இருக்கிற மாமா ஒருவர் இருந்தார். அவர் வந்துட்டு இந்த பள்ளிக்குரிய ஆள் தான். ஸோ எங்களை கண்டதும் நாங்கள் லைனில் நிற்கலை. நாங்கள் இவ்விடத்துல இருந்து சாப்பிட போகிறோமா திருப்பி. இவ்விடத்தில் ஒரு நாக கோயில் உண்டு அமைச்சான். ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம், ஸ்ரீ பத்திரகாளி அம்மன் ஆலயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்விடத்தில் ஒரு நாக கோயில் அமைப்பு, நாகம் இருக்கிற அமைப்பு கொண்டு இருக்குது. இவ்விடத்துல எல்லாம் நிறைய பக்தர்கள் வந்து இருந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்குரிய அமைப்புகள் தான் இதெல்லாம். எங்கே சிங்கள
சிங்களம் ஐயா. சிங்களம். நீங்கள் எங்கேருந்து ஐயா வந்திருக்கீங்க? மாத்தலையிலிருந்து வந்து இன்றைக்கு பயணமா? நாளை காலையில் நாளை காலையில் பயணம் முடிஞ்சது. நீங்கள் நடைபாதையில் வந்ததா? இல்லை இல்லை, பஸ்ஸில் வந்தேன். பஸ்ஸில் வந்துருக்கீங்க? ஃபேமிலியோட வந்தீங்களா? இல்லை இல்லை, தனியாக வந்தேன். இந்த பாத யாத்திரை வந்து நல்ல ஒருத்தர் இருக்கிற அந்த அவர் குடிச்சுக்கோங்க, அந்த இருக்கிறாரு அந்த அந்த ஐயா குடிச்சுக்கோங்க. அவரை சொல்லுவாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க? கொஞ்சம் வேலையாக இருக்கிறீங்க போல. எங்கேருந்து வந்திருக்கிறீங்க? யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணத்துலேருந்து நடைபாதையில் வந்தீங்களா? எவ்வளோ காலம்? நான் 2 மாதம். 2 மாதம். 54 நாள். 54 நாள். கொஞ்சம் வெயில் அடிக்கிறீங்க. இங்கே நிழலுக்கு வாங்கல ஐயா, வெயிலுக்கு நிற்காம. இங்கே எல்லாரும் யாழ்ப்பாணமா? ஐயா எங்கேருந்து வந்திருக்கிறீங்க? எங்கேருந்து ஐயா? டயகாமே. டயகாமம். எவ்வளோ காலம் ஐயா நடைபாதையில வந்தீங்க? இன்றைக்கு பயணம் போல. எங்க இருந்து வந்தீங்க நீங்க? டயகம்மையில இருந்து வந்திருக்கிறீங்க. எவ்வளோ காலம் நீங்க நடைபாதையில வந்தீங்க? நடைபாதையில் எத்தனை நாள் எடுத்துச்சு உங்களுக்கு? எங்களுக்கு 6 நாள். 6 நாள் எடுத்துச்சு. உங்களோட வேண்டுதல் எல்லாம் முடிஞ்சா? எல்லாமே முடியும். தீர்த்தங்கள் எல்லாம் முடிஞ்சு. எல்லாமே. எப்போ பயணம்? நாங்கள் இன்றைக்கு போயிருக்கோம். நாளை காலையில் போவோம். நாளை காலையில் போகிறதுக்கு இருக்கிறீங்க. ஐயா எங்க இருந்து ஐயா? கண்டியில இருந்து. இன்றைக்கு போகிறதா? நாளைக்கு போகிறது. என்ன ஐயா என்ன செய்கிறீங்க நீங்கள்? நாங்கள் சித்த மருத்துவம். விலங்கலை மருத்துவம். சித்த மருத்துவர்கள். அது சரியா சரி. என்ன படிச்சுட்டு இருக்கிறீங்க? இது என்ன படிச்சுட்டு இருக்கிறீங்க? என்னது வாய்ச்சிட்டு இருக்கிறீங்க? புத்தகத்தில் நான் எழுதி வச்சிருக்கேன். நான் அங்கே வந்ததை பற்றி சொல்லுங்களேன் பாப்போம். கந்தன் கதிர்காம வேலனை பார்ப்பதற்கு பாத யாத்திரையாக வந்தோம். ஆகையால் எங்களை கதிர்காம கந்தன் எந்த குறையும் இல்லாமல் எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் யாத்திரையில் வந்தார்கள். இன்று முருகப்பெருமானை பார்த்து வந்து வண்ணமாக இருக்கின்றார்கள். வந்த வண்ணமாக இருக்கின்றார்கள். சரிங்களா? யாழ்ப்பாண மக்கள்கள் எல்லாம் பாத யாத்திரை, மலையக மக்கள் எல்லாம் பாத யாத்திரை, கோடிக்கணக்கான மக்கள் யாத்திரையால் வந்து கொண்டு இருக்கின்றார்கள். எல்லாமே தமிழ் மக்கள். எல்லாம் தமிழ் மக்கள். நாங்கள் வந்துட்டு இப்போ ஒரு ஐயாவை மீட் பண்ணியிருந்தோம். யாழ்ப்பாணத்து ஐயாவை மீட் பண்ணியிருந்தோம். அவர் சொல்லியிருந்தார், அந்த அவங்கள அந்த இது பெரகராக வந்துட்டு நடக்கும்போதோ அந்த கயிறு கட்டினத்தால அவங்களோட மக்கள் வந்து ரொம்ப சிரமப்பட்டதாக சொல்லியிருந்தார் உள்ளுக்கு போகிறதுக்கு. அப்படி ஒரு சிரமம் எங்களுக்கு இந்த வள்ளி அம்மா கோயிலுக்கு போகிறதுக்கு இல்லாமல் தடங்களாக அந்த பஜனைக்கு போக முடியாமல் அப்படியே நிறுத்தி வச்சு விட்டாங்க. யார் நிறுத்தி வச்சிருந்தாங்க? அந்த பாதுகாப்பு படையினரா? இல்லை இந்த இடத்துல இருக்கிறார்களா? இல்லை அவங்களோட இந்து மக்கள் இருக்கிற கோவிலாக்கள பாதுகாப்பு படையினர்? அதுதான் அந்த ஐயா சொல்லியிருந்தார். எப்படியாவது அதை கிளியர் பண்ணி தந்தா அடுத்தடுத்த வருஷங்களை கிளியர் பண்ணி தந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமாம், எவ்வளோ மக்கள் சாப்பாடு விஷயத்துல வந்து நாங்களும் பாத யாத்திரையில் வரும்போது நல்ல சிங்கள மக்களும் நல்ல பாத யாத்திரை வீடு கோயில் அது இதெல்லாம் கொடுத்து பள்ளியிலையோ இல்லாட்டி பன்சிலையிலோ இருந்து அப்படி நல்ல சாப்பாடு வசதி எல்லாமே செஞ்சு கொடுத்தாங்க. மக்கள் எல்லாமே நல்லா. இப்போ வந்துட்டு எல்லா இன மக்களும் இப்போ எல்லாரும் உண்டாயிருந்து இப்போ பழகக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகி கொண்டிருக்கு. எத்தனையோ ஒரு காலம் இல்லாத மக்கள் இந்த வருடத்துல இந்த கதிர்காம இதுக்கு வந்திருக்கிறாங்க. அம்மா கணக்கான சொல்ல முடியாத மக்கள் வந்திருக்கு. நல்லா இப்போ காலையில் எழுந்திரிச்சா யாத்திரையில் அந்த கங்கையில் குளிக்கும்போது சின்ன குழந்தைகள் பிறந்த குழந்தைகள் கூட நீராடி கொண்டு போகிற அளவுக்கு அவ்வளோ செழிப்பமாக இருக்குது. சாப்பாடு விஷயமெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் போடும்போது சாப்பாடுகள் அவ்வளோ வீட்டில் கூட அந்த சாப்பாடு இல்லை. அந்த மாதிரி சாப்பாடெல்லாம் 3 வேளையும் சாப்பாடுகள் நல்ல விசேஷமான சாப்பாடுகள் தான். எந்த குறையுமே இல்லை. இந்த குறைவில் இந்த அந்த ஐயா சொன்ன அந்த ஒரே ஒரு குறை மட்டும் தான் இருக்குது. அந்த வள்ளி அம்மா கோவிலுக்கு போல அந்த கயிறுகள் கட்டி உங்களால் அந்த போய்கொள்ள இல்லாத சந்தர்ப்பங்கள் உருவாக்கக்கூடிய தன்மை மட்டும். 16 நாள் நாங்கள் பஜனை செஞ்சோம். பஜனை செஞ்சு அங்கே போகும்போது எங்களுக்கு மனசுக்கு வேதனையாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ நேரம் 3 வேளையும் பஜனை செஞ்சு காலையில் 2 நேரம் அந்த 3வது நேரம் அந்த பஜனைக்கு போக முடியாது, அந்த வள்ளியம்மன் கோயிலுக்கு போக முடியாது. ஒரு
மனசுக்கு சரியான வேதனைக்கு சரியான வேதனை. ஏன்னா அந்த ஐயாவும் வந்துட்டு உங்களோட வயசு தான் இருக்கும், அவரும் இதே விஷயத்த சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டாரு. சரி பாப்போம், இதை பார்த்து கொண்டிருக்கிற நல்ல மனிதர்கள் இருக்கிறாங்க, இந்த விஷயங்களுக்கு பொறுப்பானவர்கள் இருக்கிறாங்க, இந்த காணொலியை பார்க்கிறார்கள். அடுத்தடுத்த வருடங்கள்ல வந்துட்டு உங்களுக்கு அதுக்குரிய ஏற்பாடுகளை வந்துட்டு கட்டாயம் செய்யணும். செஞ்சா தான் அந்த மக்களுக்கு எங்களுக்கு ஒரு ஆசை ஒன்று இருக்கும், கட்டாயம் போகிற மாதிரி இருக்கு. ஐயாவோட பேர் என்ன? ஐயா கூட என் பேர் பரமசிவன். பரமசிவன். என்ன இந்த ஐயா வந்திருக்கிறார். ஐயா அவங்களோட பேர் என்ன? ஐயா ரஞ்சன். ரஞ்சன். நீங்க எங்க இருந்து வந்திருக்கிறீங்க? நீங்க? நான் குருநாள் யாழ்ப்பாணம் இருந்து யாத்திரை வந்தேன். யாழ்ப்பாணத்துல இருந்து யாத்திரை வந்திருக்கிறீங்க. செல்வ சன்னதி. செல்வ சன்னதி தொண்டமானார். அவங்கள பார்த்தா வந்துட்டு சின்ன ஆள் மாதிரி இருக்கு. நீங்க சிறிய 50 வயது, அவங்கள சிறிய ஆள் மாதிரி இருக்கிறீங்க. ஃபுல்லா நீங்க இதுலயே வந்துட்டு ஃபுல்லாக செஞ்சுட்டீங்க. எத்தனை நாள் நடைபயணம் நடந்து வந்தீங்க? இங்கே வாரத்துக்கு 54 நாள் பிடிக்குது. உகந்தையிலேருந்து 2 நாள் பயணம் கதிராமத்துக்கு. உகந்தையிலேருந்து 2 நாளுக்குள்ள கதிராமத்துக்கு வந்துட்டீங்களா? எல்லாரும் 4-5 நாள் 7 நாள் எடுப்பாங்களே. நீங்கள் 2 நாள் பயணம். நீங்கள் ஜஃப்னாவில் யாழ்ப்பாணத்திலிருந்து உகந்தைக்கு நடந்து வந்த ஆளுக்கு உகந்தையிலேருந்து கதிராமம் கிட்ட தான் இருந்திருக்குமே. அது சரி, அது சரி. எப்போ பயணம் மறுபடியும் ஊருக்கு? இன்றைக்கு பயணம். இந்த கதிராமம் இருக்குது தானே ஐயா, இது சம்பந்தமான அந்த இப்போ நாங்கள் வந்துட்டு முஸ்லீம், நாங்கள் வந்துட்டு அந்த பள்ளிக்கு வந்தாப்புல வந்திருந்தோம். இந்த இடத்துல மூவின மக்கள்களும் இருக்கக்கூடிய மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. உங்களோட இந்து மதத்தில் அந்த என்ன இங்கே ஸ்பெஷல் இருக்குதுன்னு சொல்லி எங்களுக்கு சொன்னால், எங்களோட மக்களுக்கு சொன்னால் அது நல்லா இருக்கும். உங்களோட இந்து மதத்தை நாம் சொல்லி கேட்க மாட்டாங்க. என்னது, என்ன காரணம்? சொல்லி கேட்கக்கூடிய அளவில் இல்லை. சொல்லி கேட்குறதா பிரச்சனைகள் வராது. பிரச்சனைகள் வரக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியா? இல்லை பிரச்சனைகள் வராது, எனக்கு விளங்கல். சொன்னால் சொல்லி நடக்கக்கூடிய மாதிரிக்கு இல்லை. சொன்னால் சொல்லி நடக்கக்கூடிய மாதிரி இல்லை. அதாவது பாட்டுக்கு நடந்துட்டு போயிட்டு இருக்கீங்க. இதைத்தான் ஏற்கனவே ஒரு ஐயா சொல்லியிருந்தாரு, நீங்களும் தான் சொல்கிறீங்க. இப்போ யாருக்கிட்ட நாங்கள் இதை போய் கேட்டு தெரிஞ்சு சொல்கிறேன், விளங்குது இல்லை. சொல்லி திருந்தக்கூடிய மாதிரி சொல்லி சொன்ன பாதையில் நடக்கக்கூடிய மாதிரி இல்லை. அப்படியும் இல்லை. அப்படி போயிட்டு இருக்குதுண்ணா ஐயா. இப்போ நீங்கள் வந்து இப்போ வந்த இடத்துல நீங்கள் எல்லா தரிசனத்தையும் போய் செஞ்சுட்டு வந்துட்டீங்க. உங்களுக்கு இப்போ வேல் ஒன்று கலட்டிட்டு இருந்தீங்க, வேல் ஒன்று வச்சுட்டு இருந்தீங்க. உங்களுக்கு கிடைச்ச வேலை இல்லை? நீங்கள் முருகனாக தந்த வேல். அப்படி ஐயா? முருகனாக தந்த வேல். முருகனாக உங்களுக்கு தந்த வேல், அதை எடுத்துகிட்டு போகிறீங்க. அது சரி, அது சரி. எங்களோட மக்கள் வந்துட்டு இப்போ நிறைய பேர் வெளிநாட்டில் இருந்தும் இந்த கதிராமத்தை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் பாத யாத்திரை வந்திருக்கிறீங்க, இதால் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? கஷ்டங்கள் அனுபவிச்சிங்களா இல்லை இன்பத்தை அனுபவிச்சிங்களா? என்னன்றது எங்களோட மக்களுக்கு சொல்லுங்க. ஒரு கஷ்டமும் இல்லை. முருகன் வந்துட்டு சந்தோஷமா தான் இருக்கிறீங்க. சந்தோஷமா தான் இருக்கிறீங்க. சன்னதியிலிருந்து அமுதுண்டாம தான் வந்தேன். எல்லாத்தோட ஆரோக்கியமா தான் வந்தேன். வந்துருக்கீங்க. அப்போ இந்தியோட பயணம் முடியுது. இந்தியோட கடனா சரி, நாங்களும் இந்தியோட போவத்தான். எல்லாம் முடிஞ்ச எங்கட இந்த பள்ளியில் இருக்கிற கொடியையும் இன்றைக்கு இறக்குறாங்க. ஸோ அதோட இன்றைய நாள் வந்துட்டு மொத்தமாகவே முடிய போகுது. நிறைய யாழ்ப்பாணத்திலிருந்து வந்திருக்கிறாங்க, தமிழ்நாட்டில இருந்தெல்லாம் வந்திருக்கிறாங்க. அவர் வந்து ஹேஜர் தான் போனாரா? ஏன்னா நிறைய பேர் தமிழ்நாட்டில இருந்து வந்திருக்கிறாங்க. வந்து 56 பேர் மட்டும் வந்தாங்க. எங்களோட ஊர் பக்கத்தில் உள்ள ஆள் வந்து என்னோட ஹேஜி போறாரு. ஹேஜி கிஞ்சிட்டு போறாரு. ரொம்ப சந்தோஷம் ஐயா உங்களோட சந்திச்சதுல. நாங்கள் மறுபடியும் அடுத்த முறையும் பாருதா? அடுத்த முறை கதிராமகன் தான் அழைச்சா வருவேன். எவ்வளோ காலம் வந்திருக்கிறீங்க இந்த இடத்துக்கு? 12 வருஷமா வந்து 12 வருஷமா வந்து கொண்டிருக்கிறீங்க. அடுத்த முறையும் நாங்களும் உங்களை பார்க்கறதுக்கு வாரத்துக்குரிய சந்தர்ப்பம் கிடைச்சா உங்களை வந்து சந்திச்சு போட்டு போகிறோம். உங்களோட நிறைவேற்று கடன், உங்களோட அந்த நேர்த்தி கடன் எல்லாம் சந்தோஷமாக வந்துட்டு முடிஞ்சது தான். என்ன எல்லாருக்கும் சந்தோஷமாக நாட்கள் அமையணும், உங்களுக்கும் அமையணும், எல்லா இன மக்களுக்கும் எல்லா மத மக்களுக்கும் வந்துட்டு அவரவர் விஷயங்கள் எல்லாமே ஆரோக்கியமாக நடந்துட்டு போனால் எல்லாருக்குமே சந்தோஷம் தான், நன்மை தான். அப்படியே அந்த ஐயா கிட்ட பேசிக்கிட்டு நாங்கள் இஞ்சல வாரம் பள்ளி ஒன்று இருக்குது கதிர்காமத்தில். அந்த பள்ளியில் வந்து இன்றைக்கு கொடியை வந்து இறக்குறாங்க. இதுதான் கதிர்காம பள்ளி வாசல்.
கொடியை வந்துட்டு இறக்க போகிறாங்க. ஸோ இன்றைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கதிராமத்து பள்ளியில் இருக்கிற கொடியும் வந்துட்டு இறக்கி முடிஞ்சாச்சு. ஸோ இந்த கொடி இறக்குறதோட எங்களோட கதிராமத்தில் இருக்கிற அனைத்து நிகழ்வுகளும் அனைத்து மக்களுடைய நிகழ்வுகளும் முடிஞ்சா போல் போயிட்டுது. கதிராமத்தில் நைட் தங்குறோம். இன்றைக்கி நான் தங்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அதில் எனக்கு சாப்பாடு ஆக்குறாங்க. 3 நாட்டுக்கோழி வெட்டி பெரிய கிடாரத்தில் சாப்பாடு ஆக்குறாங்க. அதுக்கு முக்கியமாக தலைமை தாங்கிற இவர் தான் அப்படி சொல்லட்டான். வெளிச்சத்தில் இடமோ அதை காட்டுவோமே புது பிரிவுனா بدب الأنبياء كرم أولياء بابد الخنجة تنجاري المديد الحق موجود يا رفاعي يا رفاعي يا رفاعي வாருங்கள் பரமரவே பாதிக்காவே வாருங்கள் آمين. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وعلى إخوانه من النبيين والمرسلين وعلى الملائكة المقربين وعلى عبادك الصالحين من أهل السماوات وأهل الأرض رضوان الله تعالى عليهم وعلينا أجمعين. اللهم بدل قلوبنا وهذب مخزوننا ويسر أمورنا ومراد المسلمين وسلمنا من الآفات والبليات والمصيبات بحرمة الأولياء الكرامة يا روح يا مدي يا ولد فاطمة سلطان العارفين بركان العاشقين محيي الحق والجراء والدين والدنيا وسيد الإمام الشيخ أحمد الكبير قطب حوض ولي قدس الله صدق العزيز. آمين. اللهم يا نور نورت بالنور والنور في النور نورك يا نور وصلى الله تعالى وسلم على نور سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. رضي الله عن عبد القادر رضي الله عن عبد العالم رضي الله عن عبد القادر رضي الله عن عبد العالم رضي الله عن عبد القادر رضي الله عن سيد أحمد صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله
सल्लल्लाहु अला मुहम्मद या रब्बी सल्ली व भंडारे बरबाद भंडारे बरबाद